ரிப்போர்ட்டிங் சார் பிளாக் டோஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு பிரிட்டிஷ் ஸ்பை த்ரில்லர். மொத்தம் 6 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 50-55 நிமிஷம் போகும். இதோடைய ஒன்லைன் கதை. இந்த பிளாக் டோவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பை ஏஜென்சி. இந்த ஸ்பை ஏஜென்சியோட வேலை என்ன அப்படின்னா, ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், டேட்டா எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இவங்க ஸ்பை ஏஜென்ட்டை வச்சு அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து யார் அதிகம் காசு தராங்களோ அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை வித்துருவாங்க. இந்த ஏஜென்சியில் தான் இந்த கதையோட நாயகி ஹெலன் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கேரக்டர் பேர் ஹெலன், அவங்க உண்மையான பேர் கெய்ரா. இவங்க எப்படின்னா, ஒரு பக்கம் ஸ்பையா இருந்தாலும் அவங்க பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து யூகே உடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக இருந்துக்கிட்டு அந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் இவங்க அசால்ட்டாக எடுத்து இந்த பக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஹெலனுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கும். ஒரு நாள் இந்த ஹெலனுடைய கள்ளக்காதலன் வந்து ஒரு மர்மமான முறையில் சுட்டு கொல்லப்படுறாரு. அவர் இறந்து போன அதே நாளில் 2-3 பேர் அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து சைனீஸ் அம்பாசிடர், அவரும் கொல்லப்படுறாரு. இப்போது சைனீஸ் அம்பாசிடர் கொல்லப்பட்ட உடனே சைனா வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து அந்த அம்பாசிடரை கொன்னதுக்கு காரணமே வந்து ஒரு அமெரிக்காவோட ஒரு சிஐஏ ஏஜென்ட் தான் அப்படின்னு அமெரிக்கா மேலே குற்றம் சாட்டுறாங்க. யூகே வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கிறதா சைனீஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹெலன் வந்து தன் கள்ளக்காதலனை யாரு கொன்னா அப்படின்னு அதுக்கு பழிவாங்கிறதுக்காண்டி ஒரு ரிவெஞ்ச் பயணம் ஒன்று போகிறாங்க. ஸோ முடிவாக என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதை. இது வந்து ஒரு 6 எபிசோட்னாலும் ஸ்க்ரீன் பிளேல எந்த ஒரு பெரிய லேகும் இல்லாமல் பரபரன்னு போகும். ஒவ்வொரு எபிசோடு முடிக்கும் போது ஒரு ஹை மொமெண்ட்டில் ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்டோட தான் முடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது இது வந்து 2-3 பேர் கொல்லப்படுறாங்க, யாரு கொன்னா அப்படிங்கிறது தான் கதைன்னு மெலாக்கில் இருந்தாலும், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், அதை பேக்கேஜ் பண்ண விதம், அது வந்து நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே உள்ள ஒரு சப்ளாட் இருக்கும். பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட்டை வந்து இந்த கரண்ட் ஈவெண்ட்டோட கனெக்ட் பண்ண விதம், அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த எபிசோடுடைய பெரிய பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறது கேஸ்டிங் தான். நீங்கள் வந்து எனக்கு கதை, ஸ்க்ரீன் பிளேலாம் 2வது தான்ப்பா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல ஆக்டிங் இருந்தால் நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸில் வந்து ஒரு செம்ம தீனி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான கேஸ்டிங். முக்கியமாக இந்த 2 பேர், ஹெலன்கிற கேரக்டரும் சரி, இந்த ஹெலனை சப்போர்ட் பண்ணதுக்காண்டி ஹெலனுடைய ஃப்ரெண்டாக சாம்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ட்ரிகர் மேன் அப்படின்னு சொல்லுவார். காசு கொடுத்தா யாருனாலும் கொள்ளுவார். அவருக்குமே அந்த கதையில் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். இந்த ஹெலன் அண்ட் சாம், இந்த 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொத்த வெப் சீரிஸோடைய ஒரு பெரிய ஹைலைட்டே. அதாவது இந்த ஹெலன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா, சில தர்ம சங்கடமான சூழ்நிலை, சில இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சிரிப்பு சிரிக்க வேண்டியது இருக்கும். அந்த ஒரு சிரிப்பே சொல்லும் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு. ஒரு இன்டர்வியூ போயிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் கிட்டத்தட்ட ரிஜெக்ட் ஆகிற மாதிரி போயிடுவாங்க. அப்போ ஜப்டி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அப்படி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ். இந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கும் போதே என்னடா இப்படி நடிச்சிருக்காங்க, யார் இவங்க அப்படின்னு விக்கிபீடியாவில் ப்ரௌஸ் பண்ணும்போது தான் இவங்க வந்து ஆஸ்கார் வரைக்கும் நாமினேட்டான ஒரு ஆக்ட்ரஸ்னு தெரிய வந்துச்சு. பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு கொஞ்சமும் சலிக்காத இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம சாம். அவருமே அட்டகாசமா பண்ணியிருப்பாரு. பல காட்சிகள்ல இந்த நவரச நடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நவரச நடிப்பை ஜஸ்ட் கண்லேயே எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு. இந்த 2 பேரை தாண்டி நிறைய பேரை சொல்லலாம். இன் ஜென்ரல் கேஸ்டிங் வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அலைகள் ஓய்வதில்லை, காதலுக்கு மரியாதை, இந்த படங்கள்லாம் ஒரு இன்டென்ஸ் லவ், ஒரு டீப்பான உன்னதமான லவ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கதையிலையும் ஒரு உன்னதமான லவ் இருக்கு. ஆனால் அந்த படங்கள்லாம் லவ் வந்து ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. பசங்களோட, குழந்தைங்களோடலாம் பார்க்கவே முடியாது. வாட் இஸ் தட் ஆம்பளை அண்ட் ஆம்பளை டூயிங் அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஃபேமிலி அவாய்ட் பண்ணிடலாம். டெக்னிக்கலி சொல்லவே தேவையில்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த வெப் சீரிஸோட பெரிய பிரச்சனை, ஒன்னன் ஒல்லி பிரச்சனையாக தோணுது வந்து, பல காட்சிகள் பயங்கர கன்வீனியண்டாக எழுதியிருப்பாங்க. அதாவது லாஜிக்கல் இஷ்யூன்னு சொல்ல முடியாது, கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் இஷ்யூ தான். அதாவது இவங்க வந்து படத்தில் நிறைய கொலைகள் நடக்கும். கரெக்டாக அந்த கொலை முடிஞ்ச உடனே தான், கொலையை முடிச்சு வெளியே வரும்போது தான் போலீஸ் உள்ளே வருவாங்க. இந்த ஹெலன் அவங்க வந்து பேசிக்கலி ஒரு ஸ்பை ஏஜென்ட். பட் அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது. நிறைய கொலைகள் படத்தில் பண்ணுவாங்க, ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. பட் இவங்க இந்த மாதிரி கொலை பண்ணதுலாம் வெளியே போகிறாங்கல்ல, நைட்டு போகிறாங்கன்னா, அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக அவங்க போகணும், எவ்வளோ மாறு வேஷத்தில் போகணும். பட் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக போவாங்க. பல கொலைகளை பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஒரு சீன்லலாம் வீட்டுக்கு வரும்போது அப்படியே முகம் ஃபுல்லாக ரத்தமாக வருவாங்க. பட் வீட்டுக்கு வரும்போது யாராவது பார்த்தா என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே அவங்களுக்கு இருக்காது. மாடியில் புருஷன் தூங்கிட்டு இருப்பாப்புல, கீழே வந்து இவங்களை கொல்ல ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாரு. அவங்களோட ஒரு பயங்கரமான ஃபைட் இருக்கும். பட் புருஷனுக்கு எதுவுமே தெரியாது. இத்தனைக்கும் புருஷன் வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அந்தளவுக்கு ஒரு மங்குனியாக அவர் தூங்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பல காட்சிகள் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக எழுதியிருப்பாங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த மாதிரி இவங்க காமிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்க ஸ்பை ஏஜென்ட்டுங்கிறது அவங்க புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு புருஷனுக்கு தெரியுங்கிறது இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்.
அதனால தான் இவங்க வந்து இவ்வளோ லெத்தார்ஜிக்கா இருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் கடைசி வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. ஒருவேளை செகண்ட் சீசன்ல அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த லாஜிக்கல் இஷ்யூஸ் தான் இந்த வெப் சீரிஸோட ஒரு பெரிய பிரச்சனையே. இது போக இந்த ஹெலனுக்கு அசைன்மென்ட் குடுக்குற ஒருத்தங்க இருப்பாங்க. அதே மாதிரி சாம், இந்த ட்ரிகர் மேன் சொன்னேன் இல்லையா? அவங்களுக்கு அசைன்மென்ட் குடுக்குற ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து அவன கொன்னுட்டு வா, இவன கொன்னுட்டு வா, இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வான்னுலாம் அசைன்மென்ட் குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த 2 கேரக்டருமே வயசான பாட்டிமாக்கள். அந்த பாட்டிமாவ இந்த கேரக்டர் யோசிச்சதே நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு பாட்டிமா ரொம்ப ரொபோட்டிக்கா பேசிட்டு இருந்தாங்க. இந்த கூலிப்படை லேடீஸ் மாதிரி 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் எழுதின விதமும் அவங்க பெர்ஃபார்மன்ஸும் அட்டகாசமா இருந்துச்சு. வில்லியம்ங்கிற கேரக்டர்ல ஒரு லேடியும், எலனாங்கிற கேரக்டர்ல இன்னொரு லேடியும் நடிச்சிருப்பாங்க. அந்த 2 பேருமே அவங்க கேரக்டரே சூப்பரா இருக்கும். அவங்க எப்படின்னா, காசு குடுத்தா யாருனாலும் கொல்லுவாங்க. பட் அவங்க மென்டாலிட்டி எப்படின்னா, நம்மலாம் ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டோம். எப்பனாலும் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வாழ்ற வரைக்கும் ஜாலியா இருக்கணும். யாரையாவது கொல்ல சொன்னாங்கன்னா, அத வந்து உயிர குடுத்து வேல பார்க்கணும் அப்படின்னு ஒரு தத்துவத்தோட வாழ்வாங்க. அந்த கேரக்டர் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஓவராலா நீங்க வந்து இந்த லாஜிக்கல் இஷ்யூஸ்லாம் இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் காஸ்டிங்காகவும், பிரசன்டேஷன்க்காகவும் கண்டிப்பா ஒர்க்க பார்க்கலாம். பாய்.